வாசிங்க லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நல்ல ஒரு கேள்வி கேட்கிறா. ஏன்னா மரியாள் ஆண்டவர் தேவதூதன் மூலமா சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார். ஆனா அவ சொல்றா, நான் 16 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகல, எப்படி ஆகும்? சரியான கேள்வி, என்னால நம்ப முடியல. நீங்க புல்பிட்ல இருந்து எனக்கு சொல்றீங்க இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார்னு. சூழ்நிலையை சுத்தி பார்த்தா சுத்தமா அதுக்கான சைனே கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி நம்புறது? இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் வரும். ஆனாலும் நான் இப்ப என்ன செய்யறேன், அந்த சந்தேகத்தோடய வாழ வைக்க மாட்டேன். நான் உன்னை நம்ப பண்ணுவேன். தான் தாவீது சொல்றான் 119 சங்கீதம் 49-50 வசனங்களை வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை இது அடியேனுக்காக நினைத்தருளும். என்ன சொல்றாரு? என்னை நம்ப பண்ணுன. நான் நம்பல ஆண்டவரே, என்னால நம்ப முடியல, அது ஓகே. ஆனா நான் ஒன்ன நம்ப பண்றேன்றாரு. எப்படி வாப்பா நீங்க என்ன நம்ப பண்றீங்க? இப்ப நம்ப பண்றேன் பாரு. நீ யோசிக்கிறதே மாம்சத்தின்படி யோசிக்கிற. மாம்சத்தின் யோசனையினால் ஆகாதது பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். இப்படி சொல்லி மரியாள நம்ப பண்றாரு. புருஷ மனைவியா இருந்தாதான் கர்ப்பம் தரிக்க முடியும்னு அவ யோசிக்கிறா. இது என்ன யோசனை? மாம்சத்தின் யோசனை. ஆனா ஆவியின் யோசனை என்ன தெரியுமா? இந்த ரூட்டே நீ விட்டுரு. நீ ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்க பத்தியா, அந்த ரூட்டை விட்டுரு. அது ஓ ரூட். ஏன் ரூட் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வித்தியாசமான ரூட் இருக்கு. நீ நினைத்ததை காட்டிலும் என்னால் அதை செய்து கொடுக்க முடியும்.